ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதனால நம்ம ஜெம் டிவியில் வந்து பார்த்தோம்னா எல்லா தொகுதியிலையும் போய் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு, அதாவது மக்களோட ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நானும் என்னோட ஒளிப்பதிவாளர் அகில் ப்ரோவும் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா குளத்தூர் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து நிறைய தொகுதியில் கேட்டு வெற்றி வாய்ப்பு ஓரளவுக்கு யாருக்கு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ குளத்தூர் தொகுதியில் யாருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்குன்றத நான் சொல்ல மாட்டேன். நீங்களே இந்த வீடியோவை பார்த்து மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, குளத்தூர் தொகுதிக்குள்ள என்ட்ரு ஆகலாமா? வாங்க ப்ரோ. இந்த 2026 நீங்க யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறீங்க? ஆப்வியஸ்லி டிஎம்கேக்கு தான் பண்ணலான்னு இருக்கிறோம். விஜய்க்கு தான். விஜய் தான் போல இருக்கிறோம். டிஎம்கே. என் ஆதரவு வந்து ஸ்டாலின் அண்ணன். விஜய்க்கு. சீமானுக்கு தான் கம்பல்சரி. எம்ஜி ரெட்டல தான். எடப்பாடிக்கு. ரெட்டையில தான் எம்ஜிஆர். விசிலுக்கு தான். தளபதி விஜய். ஸ்டாலின் தான். திமுக தான். எடப்பாடி. டிவிக்கு தான் ப்ரோ. முக ஸ்டாலின் தான். முக ஸ்டாலின் தான். ஸ்டாலின் உதயசூரியனுக்கு தான்ப்பா. தான் முக ஸ்டாலின். ஸ்டாலின் சார் தான். திமுக வெற்றி வாய்ப்பு இருக்கு. நான் டிஎம்கே தானே. இல்லை விஜய் வந்தால் நல்லா இருக்கும். உதயசூரியனுக்கு தான். டிஎம்கே தான். பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கலான்னு இருக்கிறேங்க. டிவிக்கு. அந்த ஆள் விஜய்ன்றது தெளிவாக தெரிகிறது. இரட்டைலைக்குப்பா. டிவிக்கு விஜய்க்கு தான். எனக்கு ஆதரவு வந்து கலைஞருக்கு தாங்க. ஆதரவு ஏடிஎம்கே தான். தலைவர் ஸ்டாலினுக்கு தான். அவருக்கு தான் போடுவேன். முக ஸ்டாலினுக்கு தான் போடுவேன். பக்கா திமுக. என் ஆதரவு டிஎம்கே தான்ப்பா. டிஎம்கே தான் சார் போடும். திமுகவுக்கு தான். அவர் சீமானுக்கு தான். விஜய்க்கு தான். நான் எப்போ எனக்கு தெரிஞ்சிருந்து ஓட்டு ஏடிஎம்கே தான் போட்டுனுங்க. சூரியனுக்கு. முக ஸ்டாலின் அவர்களுக்கு தான். தளபதி ஸ்டாலின். அந்த தளபதி கிடையாது, எந்த தளபதி? என்னுடைய ஆதரவு பிஜேபிக்கு தான். எடப்பாடியார் தான் எல்லாம் விரும்புகிறாங்க. டிவிக்கு. என் ஆதரவு திமுக தான் சார். எங்களுக்கு வந்து விஜய் தானே. பாமகவுக்கு. ஆனால் என்னோட ஆதரவு விஜய் ரசிகர் தான். தேசிய ஜனநாயக கூட்டணி. நான் தான் விஜய்க்கு போடுறேங்கிறேன். என் ஓட்டு இந்த வருஷம் விஜய்க்கு போடுறேன். ஆதரவும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் கொடுக்க போகிறேன். எதனால டிஎம்கே? எதனாலன்னா எப்பவுமே டிஎம்கே தான் பண்ணிட்டு இருக்கோம். 70 வருஷமா அவங்க தான் இருக்கிறாங்க, ஆண்ட கட்சியாக இருக்குது. மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டு அவருக்கு தான் போட்டேன். இப்போவும் அவருக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கிறேன். விஜய்க்கு தான். எதனால விஜய்? புதுசாக எதனா மாற்றம் கிடைக்கும்னு பார்க்குறோம். புதுசாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு. ஆமாம், மாறினா நல்லா இருக்குன்னு தான். மாற்றம் ஒரு வேணும். ஆமாம். ஓகே, எதனாலக்கா விஜய்? விஜய் படம்லாம் நல்லா எடுக்கிறான், ரொம்ப கருத்தாக இருக்கிறான், அதுபோல் மக்களுக்கு நல்லா செய்வாங்கன்னு தான். டிஎம்கே. எதனால டிஎம்கே? அவங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. அதனால் இப்போ சூழ்நிலைக்கு அவங்க நல்லா பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னோட ஓட்டு கன்ஃபார்ம். என் ஆதரவு வந்து ஸ்டாலின் அண்ணன். எதனாலண்ணே ஸ்டாலின்? அவர் இந்த வயதில் எல்லாரும் இல்லாத உழைப்பு அவர் கொடுத்துருக்காரு. அவரால் நாங்கள் ஆம்பளை எல்லாமே இன்னும் இதுவரையும் நல்லா இருக்கிறோம். அதனால் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி கண்டிப்பாக அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். விஜய்க்கு. எதனாலண்ணே? நல்லா செய்வார் நம்பிக்கை. விஜய் வந்திருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் சீமான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா அவரோட கருத்து எல்லாமே வந்து இளைஞர்களுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நானே முக்கால்வாசி அரசியலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் சொல்கிற ஒரு விஷயமும் நம்ம யோசிக்க வைக்குது. அதனால் இந்த மாதிரி யாருமே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சது கிடையாது. அவரோட கேள்வி ஒரு கேள்வியும் நம்ம மக்கள் யோசிக்கிறாங்க. அதை நான் கண்டிப்பாக யோசிக்கிறேன். மற்ற மக்கள் எப்படின்னு தெரியல. எம்ஜி ரெட்டல தான். எதனால ரெட்டல? நம்ம அப்பத்துலேருந்தே எம்ஜிஆர். எடப்பாடிக்கு. எதனாலண்ணே? எங்களுக்கு ஏடிஎம்கே எம்ஜிஆர், அதனால அதான் பிடிக்கும். ரெட்டையில் தான் எம்ஜிஆர். எதனாலண்ணே? அவர் எம்ஜிஆர் அந்த காலத்தில் நல்லது பண்ணார். அப்புறம் ஜெயலலிதா அம்மா கொஞ்சம் பேர் வாங்கினாங்க. அந்த அம்மா வாங்கின மாதிரி யாரும் வாங்கினது கிடையாது. விசிலுக்கு தான். விசிலுக்கு. எதனாலக்கா? புது மாற்றம் வந்தால் என்ன செய்வார்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தளபதி விஜய். விஜய்க்கு. எதனாலண்ணே? புதுசாக ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். திமுக. எதுக்காக? 100%. இந்த குளத்தூர் தொகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு குளத்தூர் தொகுதி ஃபுல்லாக அவர் தான் நல்லது பண்ணியிருக்காரு. இங்கே பொறுத்த வரைக்கும் கல்யாண மண்டபம், ப்ளே கிரவுண்டு, ப்ளஸ்ஸு கலைக்கல்லூரி பூம்புகார் நகரில், ப்ளஸ்ஸு அது இல்லாமல் ஒரு பொதுமக்களுடைய சேவைகள் எல்லாமே வந்து ஒரு நல்லது தான். டிவிக்கு தான் ப்ரோ. தளபதி தான். அப்போலேருந்து நம்ம ரசிகனாக இருக்கிறோம். கடந்த ஒரு 5 வருஷமாக நான் ரசிகனாக இருக்கிறேன். அது முன்னாலேருந்து இருக்கிறேன். ஆனால் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்து 5 வருஷமாக சேர்ந்துக்கிறேன். நான் கங்கா தேட்டரு எல்லா தேட்டர்லேயும் பேனர்லாம் வச்சுக்கிறேன் நான். சரிங்களா? இப்போ வந்து தளபதி இப்போ ரசிகனாக இருந்து இப்போ ஒரு கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இது முன்னாடி நான் ஏடிஎம்கேல இருந்தேன். ஏடிஎம்கேல நம்ம அண்ணன் வட்டச்செலவு கூட இருந்தேன். அங்கேருந்து அவங்க வந்து அப்போ எம்ஜிஆர் ரசிகராக இருந்தாங்க. அதனால் அவங்க வரல.
நான் அப்போலேருந்து நான் தளபதி ரசிகன். அதனால நான் இப்போ தளபதி கட்சி ஆரம்பிச்சோன்னே தளபதிக்கோசம் வந்துட்டேன். எதனால தளபதி வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லது பண்ணுவார் ப்ரோ. ஊழல் ஆட்சி நடக்காது. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே கண்டிப்பாக ஊழல் பண்ணுகிறாங்க, எவ்வளோ இது பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த வாட்டி ஊழல் ஆட்சி நடக்காதுன்னு வரும். அதே மாதிரி வந்தாருன்னா கண்டிப்பாக இந்த கஞ்சா குடி இந்த போதையெல்லாம் நிறுத்துவாருன்னு எதிர்பார்க்குறோம். உதயசூரியனுக்கு தான்ப்பா. எதனால உதயசூரியன்? ஒன்று பாரம்பரியம், இன்னொன்று வந்து நிறைய நன்மைகள் நான் பெறணும், இல்லை மற்றவங்க எல்லாருக்கும் நன்மைகள் நடக்குது, அதனால. இந்த முக ஸ்டாலின் அவர் நல்லது செய்கிறாரு எல்லாருக்குமே. ஸ்டாலின் சார் தான். எதனால? நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் தான் வரணும். அவர் தான். ஆமாம், டிஎம்கே தானே. எதனால டிஎம்கே? ஆனால் திராவிட இயக்கம் செய்யாத விஷயமா இங்கே? திராவிட சித்தாந்தம் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல. கண்டிப்பாக ஸ்டாலின் தான் அடிப்பார். 2026 டிஎம்கே தான் அடிக்கும். இதெல்லாம் டிஎம்கேவோட கோட்டை. அவர் பண்ணிக்கிற சலுகை ஒன்றுமே கிடையாது. இல்லை இங்கே அதிகமாக இருக்குது. ஒன்று பார்க்கு போய் பாருங்கள். லேக்கியூலேருந்து எல்லாமே, படகு சவாரிலேருந்து எல்லாமே இருக்குது. இங்கே எல்லா விஷயமும் ஸ்டாலினும் துணை முதலமைச்சருடைய எல்லாருடைய தூண்டுதல் பேரில் எல்லாமே நடக்குது இங்கே. கண்டிப்பாக 2026 டிஎம்கே ஆட்சி தான் வரும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏதி கூட வச்சு 2026 விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எதனால விஜய் தான் நல்லா இருக்கும்? எதனாலன்னா கொஞ்சம் இன்னும் மூமெண்ட் அதிகமாக இருக்குமா என்னான்ட்டு, வேற ஒன்றும் இல்லை. நல்லாயிருக்கும். புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். 2026 இப்போ வருதா உதயசூரியனுக்கு தான். எங்கள் ஆளுங்க எல்லாருக்குமே அவர் நல்லது பண்ணியிருக்காரு, எனக்கும் நல்லது பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ மகளிருக்கெல்லாம் 5000 கொடுத்துக்கிறாங்க. அதை 3 மாதம் காசு சேர்த்து போட்டார், சந்தோஷம். இப்போ 2வது வந்து விலைவாசி ஏறுது, கேஸுக்கோசம் போராட்டம் பண்ணுறாரு. அதெல்லாம் ரொம்ப இது டீமுக்கு தான் வரணும்னு ஆசை. இல்லைங்க, பிஜேபி வந்து மத்திய கவர்மெண்ட்டோட நாட்டோடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஊக்கத்துணையாக இருக்கிறதுனால அந்த பிஜேபியும் தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். 2026 புதுசாக ஒரு ஆளை சேர்ந்து எடுக்கலாம்னு யோசனை. யார் அந்த ஆள்? அந்த ஆள் விஜய்ன்றது தெளிவாக தெரிகிறது. சேர்ந்து எடுக்கலாம்னு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எதனால விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? எதனால் வரணும் இல்லை, ஆண்டவங்களே ஆண்டாக்கா ரொம்ப இன்னும் இதாகிடும். அது புதுசாக ஒரு ஆளை சேர்த்து பார்ப்போம். அவரும் தெரிஞ்சவரோ தெரியாதவரோ புதுசாக ஒரு நாள் அவரை கொஞ்சம் வச்சு பார்ப்போம்னு ஒரு ஆவல். இரட்டை இலைக்குப்பா. எதனாலண்ணே? அவர் புதுசாக வராரு, நல்லது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல்ரெடி கொரோனா காலத்துலேயும் நல்லா ஹெல்ப் பண்ணார் மக்களுக்காக. அது இல்லாமல் இப்போ ஆட்டோ தொழிலுக்கு ஏதோ நேற்று கூட அறிக்கை ஒன்று கொடுத்தாரு, நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஆட்டோ தொழில் ரொம்ப படுத்துருச்சு. அதுக்காக ரெட்டை இலைக்கு ஓட்டு போகலான்னு இருக்கு. 2வது பொம்பளைங்களுக்கு மானியம் அதிகமாக தரேன்றாரு. 2வது எஜுகேஷனுக்கும் அமௌண்ட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. சில இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பல திட்டம்லாம் வரனால கண்டிப்பாக ரெட்டை இலைக்கு போகலான்னு. எதனாலண்ணே? ஒரு மாற்றம் தானேங்க. இவ்வளோ நாளாக அவங்களே ஆண்டுட்ருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு கட்சி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதால. நம்ம மாதிரி யாருக்கும் இல்லாமல் நோட்டாக்கு தான் வந்து போகிற மாதிரி முடிவோட இருக்கும். நாங்கள் ரொம்ப பாதிப்பாயிருக்கோம் 2 அரசியல்வாதியோட. நோட்டா போடுற முடிவோட தான் இருக்கும். ஆதரவு வந்து கலைஞருக்கு தாங்க. எதனால? எதனாலன்னா லேடிஸுங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு முன்னுரிமை தராங்க. மாதமான அந்த 1000 ரூபாய் லேடிஸுக்கு பஸ் இது ஃப்ரீ. 2வது இப்போது கன்சியாக இருக்கவங்களுக்கும் பணம் தர்றாங்க, எல்லாத்துக்கும் தர்றாங்க. இப்போது இப்போ 5000 ரூபாய் கொடுத்தாங்க லேடிஸுக்கு. ஆனால் என்ன இன்னொன்று கூட சொல்லலாம், ஜென்ஸுக்கு கொடுக்கலன்னு அதை பற்றி நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா ஆனால் சொல்லுவாங்க, தாயினஸ் இந்த கோயிலில் தந்தை சொல் மந்திரிகள்னுவாங்க. ரைட்டு, எல்லாமே இப்போது அங்கங்கே பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் யூஸ்ஃபுல்லாகுது. சிறுவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாகுது, பெரியவங்களுக்கு யூஸ் ஆகுது. காலைல வாக்கிங் போகிறாங்க, ஈவினிங் வாக்கிங் போகிறாங்க. எல்லாம் நல்லா தான் செய்கிறாங்க. எதனாலன்னா இந்த ஊர் வந்து நாங்கள் 37 வருஷமாக இங்கே இருக்கோம். அரசாங்க புறம்போக்கு இடம். அரசாங்க புறம்போக்கு இடத்தை தனிப்பட்ட ஆளுக்கு இப்போது எங்களுக்கு 2 தடவை பட்டா கொடுக்க சொல்லி கொடுக்கல. தனிப்பட்ட ஆளுக்கு வந்து பட்டா கொடுத்துக்கிட்டு அவன் வந்து இது வரைக்கும் 4 தடவை போலீஸை வந்து அரசு சப்போர்ட்டில் இது வரைக்கும் எம்எல்ஏ ஜெயிச்சிலேருந்து ஸ்டாலின் இங்கே வரவே இல்லை. கொளத்தூர் தொகுதியில் இருக்கார், என்னண்டே வரல. அப்போ எப்படி இங்கே ஏடிஎம்கே திமுக ஓட்டு போடுவாங்க? எதனால ஸ்டாலின்? அவர் முடிஞ்ச வரைக்கும் ஏழைகள்லேருந்து பள்ளி மாணவர்கள் மாணாக்கர்கள் படிப்பதற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்கிறாரு. அது மாதிரி +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி,
காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களும் சரி மாத உதவித்தொகை தராரு. ஏழை பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க நிறைய பேர். பெண்களுக்கு பஸ்ஸில் வந்து மகளிர் இலவச பஸ்ஸு இது பண்ணியிருக்கிறாரு, அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதில் அவங்களுக்கு மாதம் மாதம் கணிசமான தொகை மிச்சப்படுது. எல்லா பெண்களுமே பாராட்டுறாங்க. அதுக்கு அடுத்த மாதிரி அந்த பெண்களுக்கு வீட்டு தலைவிகளுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர தொகை இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்கிறாரு. வர ஆண்டிலிருந்து 2000 ரூபாய் தரேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாரு. அது மாதிரி இந்த திறனாளிகளுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு வராரு. அப்புறம் இந்த திருநங்கைகளுக்கு அந்த இதை கொண்டு வந்த திட்டம் அவங்க அப்பாவாக இருந்தாலும் அதை முன்னோக்கி சென்று எடுத்து சென்று நிறைய நல்லது செய்கிறாரு. அதை மத்திய அரசு வந்து இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை தடுக்க பார்க்குது. அதுக்கும் எதிர்த்து போராடுவோம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்படி பார்க்க போனால் நிறைய நல்லதுகள் பண்ணி கொண்டு வர்றாரு. அதனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நிறைய இடத்துல இந்த வேலைகளுக்கான ஐடி கம்பெனியெல்லாம் நிறைய திறக்கிறாரு. ஊருக்கு திறக்கிறாரு. தமிழ்நாடு பூரா டிவி நியூஸ்லேயே பார்க்கலாம், நம்ம நேராக போய் பார்க்க முடியலாம். அது மாதிரி சேவைகள். அது மாதிரி ஆஸ்பத்திரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு கட்டியிருக்கிறாரு. இங்கே பக்கத்தில் பெரியார் நகரில் இங்கேருந்து ஜிஹெச் போகணும். அப்போ பெரியார் நகர்லேயே இப்போ எல்லாமே ஹார்ட்லேருந்து எல்லாம் செக் பண்ணுறதுக்கு, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வேண்டிய வசதிகள் நிறைய செய்து கொடுத்துருக்காரு. குளத்தூர் தொகுதிக்கு உதாரணமாக முன்னாடி செய்கிறாலும் எல்லா தொகுதியும் செய்கிறாரு. அது மாதிரி கல்யாண சமூக கூடன்ற பேரில் கல்யாண மண்டபங்கள் நிறைய கட்டுறாரு. படிப்பகம் கட்டி வச்சிருக்கிறாரு எல்லா இடத்துலையும். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் செய்யல சாதனைகளை. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி வந்து குளத்தூரில் வந்து எந்த மாதிரி இருக்குது? குளத்தூரில் ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் நிறையவே இங்கே உதாரணத்துக்கு இங்கே தான் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் பார்க்கு, வாக்கிங் போகிறதுக்கு பார்க்கு, பாழடைந்த குளங்களை எல்லாம் சீர்திருத்தி அதெல்லாம் பார்க் பண்ணி ஜனங்கள் காலையிலையும் மாலையிலையும் பார்க் பண்ணுறதுக்கு. அதுமாரி ஏரியும் சுற்றி அங்கே இந்த மாதவரத்தில் கூட ஏரி படகெல்லாம் விட்டுருக்குறாங்க, படகு சவாரி மாதிரி. இப்போ இந்த ரெட்டேரியில் அந்த பக்கம் அதே மாதிரி மண்ணெல்லாம் நாங்கள் கொட்டி ரெடி ஆகிட்டு இருக்குது. அநேகமாக அடுத்த ஆண்டு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏரி சவாரி. கண்டிப்பாக அவர் தான் வருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. மக்களும் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற முழு நம்பிக்கையோடு இருக்குது. அவருக்கு தான் போடுவேன். மு.க. ஸ்டாலினுக்கு தான் போடுவேன். அவர்கிட்ட 5000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறேன். எனக்கு 1000 ரூபாய் காசு வருது. அதனால் அவருக்கு போடுவேன். விலைவாசிலாம் ஏறி போச்சு, அவ்வளோதான். அவர் தான் குறைக்கணும். இந்த வாட்டி வந்து அவர் எல்லாமே குறைக்கணும். நகை விலை, அரிசி பருப்பு விலை, கேஸு, பெட்ரோல் எல்லாமே அவர் குறைக்கணும். அதுதான் வேணும். அவர் தான் வருவார். அவர் வந்து இந்த வாட்டி செய்யணும், அவ்வளோதான். அதுதான், வேறு ஒன்றும் நான் கேட்கல. விலைவாசி எல்லாமே குறைக்கணும். நகை விலையிலேருந்து, அரிசி பருப்புலேருந்து, மளிகை சாமான். ரொம்ப இல்லாதவங்க கஷ்டப்படுறோம். எங்களை மாதிரிலாம் ஒன்றுமே இல்லாதவங்க நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? எங்களுக்கு ஆம்பளை வருமானம் கூட கிடையாது. அதுதான், வேறு ஒன்றும் நான் கேட்கல. அவருக்கு தான் போடுவேன் ஓட்டு. ஏன்னா 5000 ரூபாய் காசு வாங்கியிருக்கிறேன். 1000 ரூபாய் வாங்குறேன். அதுக்காக என் ஓட்டு அவருக்கு தான். எங்களுக்கு நல்லா உதவி பண்ணுறாரு. இப்போ ஆட்டோ டிரைவர் உதவி பண்ணார். 10,000 ரூபா கொடுத்தாரு மகளிர் அன்னைக்கு. படிக்கிற செலவு கொடுத்தாரு. இப்போ கூட நல்லா செஞ்சு தான் வர்றாரு. ஒன்றும் எதுவும் செய்யாத குறை கிடையாது அவருக்கு. கண்ணாடி தராரு, மருத்துவ தந்தார், காலேஜ் தந்துருக்காரு, குளத்தூரில் மீன் பண்ணை கட்டி கொடுத்தாரு, ரோடு போட்டார், எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாரு முதலமைச்சர். அவர் ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம இந்த நன்றியை வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும். நான் அவர் வந்து இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் ஆட்சியில் வரணும். அடுத்த வாட்டி நாங்கள் ஓட்டு அவருக்கு தான் போடுவோம். குளத்தூர் தொகுதி பொறுத்த வரைக்குமே எப்படிங்க பார்த்துக்கிறாரு? நல்லா பார்க்குறாரு. போலீஸ் பாதுகாப்புலேருந்து போக்குவரத்து துறையில் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. சீமானு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினைக்கிறாப்புல. அது இல்லாமல் விவசாயத்தெல்லாம் காப்பாற்ற நடத்துகிறாப்புல. மரம், அது காக்கா, குருவின்னு இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா உயிரினும் வாழணும் ஒரு இது இருக்குல்ல. நாம் மனுஷன் மட்டுமே வாழணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அவர் எல்லா உயிரினும் வாழணும்னு நினைக்கிறாரு. அதனால் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. சீமானுக்கு வாக்களிக்கும். அவர் வந்து ஆகணும் ஒரு டைம் மேட்சும். ஏன்னா விஜயகாந்த் அந்த மாதிரி இவரும் இல்லாமல் போடக்கூடாது. இவர் ஒரு டைம் மேட்சும் வந்துட்டு போயிடணும். 2026 உங்கள் ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான். எதனால் புதுசாக வராரு. இவங்க எல்லோரும் 50 வருஷமாக திராவிட கட்சி ஆண்டு தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டாங்க. அதனால் புதுசாக வரவுக்கு அவருக்கு மக்கள் நல்லது செய்வார்னு ஒரு எண்ணத்தில் அவர் கொடுக்கும். 2026 எங்களுடைய ஆதரவு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான். இந்த தொகுதியில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மேலும் மேலும் அவர் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் 2026 உங்கள் ஆதரவு யாருக்கு? சார் நான் ஃபஸ்ட்டு பாமகவில் இருந்தேன் சார். கட்சியில் இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகர். ஆனால் என்னுடைய ஆதரவு விஜய் ரசிகர் தான். விஜய் ரசிகர். என் குடும்பமே வந்து ஃபேமிலியே விஜய் ரசிகர் தான் ஓட்டு போடுவோம்.
நான் ரசிகர்னு முதல்ல சொல்லிட்டேன் சார். ஆமாம், ரசிகர்ன்றதுனால ஓட்டு போட போகிறோம். எனக்கு வந்து ஏடிஎம்கேல எதுவும் செய்யலை குடும்பத்துக்கு, டிஎம்கேல எனக்கு எதுவும் செய்யலை. நான் ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பம், வீடும் வரல, எதுவும் வரல, எழுதி போட்டால் எனக்கு எதுவுமே வரல. அதனால் விஜய் கூட தான் எனக்கு என்ன வீடு கொடுப்பாரான்றது ஒரு ஆதங்கத்தில் நான் வந்து விஜய் ரசிகர்ன்றதுனால விஜய்க்கு தான் சார். கண்டிப்பாக அதான் உண்மை.